வெல்கம் டு ட்ரேடிங் வித் தமிழன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட நாளைக்கு அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பாயிண்ட்ஸும் உங்களால் நோட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அப்போ நீங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் உங்களால் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸ், டெய்லி மார்க்கெட் என்ன மாதிரி ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும், என்ன மாதிரி மார்க்கெட் அப் சைடில் இருக்கும், என்ன மாதிரி டவுன் சைடில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்ருக்கோம், ரெகுலர் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க வியூவர்ஸ் எல்லாருமே நம்ம டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் நம்ம போடுற எல்லா மார்க்கெட்டோட அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னைக்கு நீங்கள் டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணலனாலும் உடனே ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஏன்னா நம்ம டெய்லி மார்க்கெட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், எவ்வளோ தூரம் கேப் அப் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கான அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25,275க்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா 25,276 தான் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி நம்ம கொடுத்த பாயிண்ட்ல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கி 25,275க்கு போயிடுச்சு. 276 ஓப்பன் ஆகி 275க்கு போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போல ஒரு 350 வரைக்கும் மார்க்கெட் அப் டிராவல் ஆச்சு. ஸோ அங்கே ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தீங்கனாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்வேக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபெட் மீட்டிங் நடந்தது. ஸோ அதுவுமே அதனால அந்த ஃபெட் மீட்டிங்கோட ரிசல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இல்லை, இனி வரப்போகிற நாட்களில் இன்னொரு மார்க்கெட் ஒரு நியூ ஹை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கான அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணி சுமாரில் மார்க்கெட் ஒரு டவுன் சைட் காட்டாங்க. அதுவுமே 277க்கு கீழே போல. ஸோ நம்ம கொடுத்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் கூட இறங்கல. ஸோ மார்க்கெட் அதுக்கு மேலே தான் போச்சு. 330ல மார்க்கெட் முடிச்சிருக்காங்க இன்னைக்கு நிஃப்டி. ஸோ நாளைக்கு அனாலிசிஸ், நாளைக்கு மார்க்கெட் என்ன நிலவரத்தில் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு மேலே போகும் பட்சத்தில் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன எதில் இருக்கும் அப்படின்னா, நாம நேற்று கொடுத்திருந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் 25,400 தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா நம்ம நேற்று 25,400 தான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 25,400. இதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் நாளைக்கு எங்க போகும் அப்படின்னா 25,490 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைய மார்க்கெட் ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் 1ஆன 25,400 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் 2ஆன 25,490 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை ஸ்கிரீன்ஷாட்டோ நோட் பண்ணியோ வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் 1ஆன 25,400 உடைக்கும் பட்சத்தில் ஒரு அப்சைட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 2ஆன 25,490 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போறதுக்கான அதிக வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், அடுத்து சப்போர்ட் பாயிண்ட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 25,260 தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 'ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் நம்ம நினைச்சபடி மார்க்கெட் மேலே போகாம கீழே வருது அப்படின்னா சப்போர்ட் பாயிண்டான 25,260 முதல் சப்போர்ட் ஆகவும், சப்போர்ட் 2ஆன 25,190. ஸோ இந்த
இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் பாயிண்ட்டை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க, இல்லை உங்களோட டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பாயிண்ட் ஒன்னான 25,260 உடைக்கும் பட்சத்தில் 25,190 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நிஃப்டி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தது சென்செக்ஸுக்கு மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிஃப்டியில் 10 பாயிண்ட் ஏறி இருந்ததுன்னா சென்செக்ஸில் 30 பாயிண்ட் ஏறுன்றது. ஸோ அதுதான் இங்கேயும் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நாம் இன்னைக்கு சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 85,520 நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம ஒன் டேல இருக்குங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 85,520 சொல்லியிருந்தோம் நேற்று. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா 85,506 தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் அப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82,720 82,506 நம்ம கொடுத்துருந்தோம். 82,720 வரைக்கும் ஒரு அப்சைட் கொடுத்தாங்க. ஸோ மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கால் பை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு ஃபெட் மீட்டிங் நான் சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ இங்கேயும் ஒரு சைடுவே, அதுக்கப்புறம் ஒரு மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் அப் காட்டுச்சு. டவுன் அப்லேயும் பார்த்தீங்கன்னா 540 வரைக்கும் வந்தாங்க. நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 82,506 உடைக்கல. ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை உடைக்கல. இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் உடைக்காத பட்சத்தில் மார்க்கெட் மேலே தான் இருக்குங்கிறத நீங்கள் நல்லாவே அனலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இதை திரும்ப ஒரு கால் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு முடிஞ்சிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 82,740 முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நடந்துச்சு. நம்ம நாளைக்கான என்ன அனலைசிஸ்ங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னான சென்செக்ஸ் பொறுத்த வரைக்குங்க 25,840 முதல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 82,840 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 83,180 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை வேல்யூ தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இங்கே பெரிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னான 82,840 உடைக்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 2ஆன 83,180 வரை, அதாவது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், இந்த 2 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டை உடைச்சது பட்சத்தில் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப்சைட், பெரிய அப்சைடாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னான 82,840 உடைக்கும் பட்சத்தில் R2 ரெசிஸ்டன்ஸ் 2ஆன 81,180 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது நம்ம சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்கு அப்படின்னா
82,620. ஸோ நாளைக்கு சப்போர்ட் பாயிண்ட் S1 ஆன 82,620 உடைக்கும் பட்சத்தில் சப்போர்ட் 2 ஆன 82,530 வரைக்கும் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 பாயிண்டை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான மார்க்கெட் அப்டேட் இதுதான். ஸோ இந்த 2 சப்போர்ட் பாயிண்ட்டையும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போறதுக்கான அதிக வாய்ப்புகளும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பேங்க் நிஃப்டிக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 55,105